ஹாய் மச்சி, நீ கேட்டுட்டு இருக்கிறது டாக் மோர் ஒர்க்லெஸ் வித் நாலேஜ் சந்துரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எக்ஸாம்பிளா யாரை சொல்லலாம்? ஆனா நம்ம தனுஷ் யாரை சொல்லலாம்? அவரு டைரக்ட் பண்ண படம் தான் வந்து நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அப்படிங்கிற படம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல வந்து நடிச்சது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். பவிஷ்ங்கிறவங்க மீன் அக்கா பையன் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேத்யூ தாமஸ் மலையாளம் ஆக்டர், அவர் யங்ஸ்டர், அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அனிகா அந்த விஸ்வாசம் படத்தில் பொண்ணு ரோல்ல வருவாங்கல்ல அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சரண்யா மேம் நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நரேன் சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ரொம்ப ஜென்யூனாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நமக்கு கனெக்ட் ஆச்சு நிறைய சீன். ஸோ இது வந்து ஜென்சி கிட்ஸோட படம், அதாவது லவ் கதைங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எப்படி ஒரு ஃப்ளோ இருக்குமோ அதை நல்லா ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூஸாக தான் இருக்குது. பட் ஆனால் பர்சனலாக எனக்கு என்ன சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்கு. சும்மா ஒரு சீன்ல எல்லாம் ஃப்ளூட்டை வாசி எடுத்துருக்காருங்க, சும்மா அந்த மாதிரி இருக்கு படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஒரு டிஜே மிக்ஸ் எல்லாம் ஒரு அந்த வெயிட்டா அந்த இதுக்கெல்லாம் அப்படியே ஏடி அப்படிங்கிற ஒரு மிக்ஸெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டைம் வந்து தியேட்டரில் போய் பாருங்க, ரொம்ப படம் நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் வல்லங்கிற குறை தான். அவர் கேமியோ ஏதாவது ரோல் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பிரியங்கா மோகன் வந்துருவாங்க, ஜிவி பிரகாஷ் சார் வந்துருவாரு, தலைவனையும் பாட்டா வேற லெவல்ல இருக்குமே அப்படின்னு நம்ம மனசு தோணுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அங்க நடிச்சிருந்த எல்லாருமே தனுஷ் சாரை இமிட்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குறையும் தீர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். எப்படி அவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா இருக்குங்க, தியேட்டரில் போய் பாருங்க. அண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முடிச்சா உங்களோட படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது திருத்தணும்னால திருத்திக்குவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ, சப்ஸ்கிரைப் அண்ட் முடிஞ்சா அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் எங்கள் டீமுக்கு ரொம்ப நல்லா பெரிய தேவைப்படுது. நாளைக்கு வரேன். நன்றி, வணக்கம்.